ஃபெலோஷிப்போடு மாசம் ஒரு முறை தூரத்துல இருந்தா போய்க்கணும், பக்கத்துல இருந்தா அடிக்கடி போய்க்கணும், அடிக்கடி இந்த ஃபெலோஷிப் போய் பார்க்கணும், எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெலோஷிப்போடு சேர்ந்து நம்ம ஒரு ஐக்கியம் என்ன செய்யணும் இருக்கணும். சரிதானா? இது எத்தனை ஸ்டெப்? இது 4ஆவது ஸ்டெப். மணி நான் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க அனுமதி கொடுத்தா கூட ஒரு 10 நிமிஷம் மட்டும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டு என் டைம் முடிஞ்சு போச்சு. நான் பொதுவாக டைம்ல எல்லாம் முடிச்சிருவேன். 4 ஸ்டெப் போதும். இப்போ ஜோ மணி அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு சாப்பாட்டுக்குள்ள போயிடலாம். வேண்டான்னு ஒரு சொல்றீங்க, மற்றவங்க பிறகு சொல்லிடுவோமா? பிறகு மிச்சம் மீதிய சொல்லிடுவா? சரி, உங்க அனுமதியோட தான். இதுக்கு மேல உள்ள டைம் வந்து உங்க அனுமதி தான், எனக்கு தெரியாது. 4ஆவது ஸ்டெப் வந்து ஃபெலோஷிப் ரொம்ப அவசியம். ஃபெலோஷிப்புக்கு அடிக்கடி கடிதம் எழுதுங்க, ஃபெலோஷிப்புக்கு அடிக்கடி போன் பண்ணுங்க, ஃபெலோஷிப்புக்கு அடிக்கடி வாங்க, ஃபெலோஷிப்போட இணைஞ்சிருங்க. அது உயர்த்தும். வசனம் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் படியும். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். இருவர் கூடியிருப்பது நலம், நல்லது. வேதத்துல நல்லதுன்னு போட்ட பிறகு இதுக்கு ஒரு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஒண்டியாய் என்ன அர்த்தம்? தனிமையா. தனிமையா ஒருவர் இருப்பதை பார்க்கலும் ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது. 2 விசுவாசி சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தர் தாங்கிக்கணும். ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் கை தூக்கி என்ன செய்யலாம்? எடுத்து நிறுத்திக்கலாம். ஒண்டியா இருந்து விழுகிறவருக்கு அதனால எது அவசியம்? ஃபெலோஷிப் அவசியம். உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதுக்கு உதவியா இருந்த ஊழியரையும் அந்த ஃபெலோஷிப்பையும் நீங்க ஒரு காலம் மறந்துடாதீங்க. அதை மறந்தால் யாரை மறக்கிறது ஒப்பு? ஆண்டவரையே மறக்கிறதுக்கு எல்லாம் உணவர் தான் வந்துட்டே இருக்கு. இப்படி நிறைய பேர் ஃபெலோஷிப்போட மறந்ததுனால வாழ்க்கையில பல விதமான வீழ்ச்சிக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த ஃபெலோஷிப்போடு இருக்கிறவங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க, ஞானியா இருக்கிறாங்க கருதுறவங்க. 4வது படி வந்து என்னது? ஐக்கியம். முதலாவது நல்லா சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, நம்பர் போட்டு சொல்லுங்க. 5 வரலாம் காட்ட வேண்டாம், இப்ப 5 வரலாம் காட்ட வேண்டாம், நம்பர் 1 தான் சொல்றேன். தனிமையான வேத தியானம், 2வது தனிமையான ஜெபம், 3வது சாட்சி, 4வது ஐக்கியம், ஃபெலோஷிப். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கு. சரிதானா? ஆண்டுடைய பிள்ளைகளோடு வேற ஐக்கியமே வேண்டாம். ஆசீர்வாதி ஐக்கியம், சினிமாக்காரன் ஐக்கியம், அவன் அந்த சங்கம் இந்த சங்கம், அந்த ஏக்கம் ஒன்னும் நமக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இருந்தா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நமக்காக என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. என்னை ஆண்டவர் கூட வழி நடத்துறது ஜேம்ஸ் 69. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி முன்னால பேசினேன். ஆனா நீங்க எப்படியா முகாமுக்கு வந்துடலாமா? தம்பி, என்னால் வர முடியாத சூழ்நிலை. ஆனா என் உடம்புதான் மெட்ராஸ்ல இருக்க ஒழிய என்